இந்த வீடியோவில் நம்ம பீர்க்கங்காய் கூட்டு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் கூட்டுக்கு இங்கே வந்து நான் ஒரு பெரிய பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த தோலை சீவி எடுத்துக்கலாம் தனியாக. எப்போவுமே பீர்க்கங்காய் கூட்டு செய்யும்போது இந்த தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வந்து நம்ம இந்த தோலை வந்து துவையல் ஊறுகாய் செய்து சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நானும் அதேமாதிரி இந்த தோலை மட்டும் தனியாக சீவி எடுத்துக்கினேன், காயை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காயை மட்டும் நீங்கள் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இதை எடுத்து நம்ம வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சை பருப்பு ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதையும் எடுத்து அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு அதில் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு சின்னதாக பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க, சின்ன தக்காளி. 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், சாப்பாட்டுக்கு பேசி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் விடுங்க இந்த குக்கரில். உங்களுக்கு நல்லா கொலன்னு வெந்து வந்துடும். இப்போது 4 விசில் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து அதை திறந்து பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு காய் பருப்பு எல்லாமே. இப்போ அதை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் அளவு முழு உளுந்து போட்டுக்கோங்க. அதனால் கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருந்தா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும், ப்ரௌன் கலரில். அது மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த காயம் பருப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதை நமக்கு கிரேவியாக வரணும், அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கடாயில். அந்த தண்ணி வந்து தண்ணியாக இருந்தால் சுண்டிடும். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் சுண்டி வந்துருச்சு. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். ரொம்ப கட்டியாக இருக்காதுங்க, ரொம்ப தண்ணியாக இருக்காதுங்க. இது மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம நிறுத்திட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.